எமது நாட்டின் சிறந்த பேச்சாளரும் நாடறிந்த பேச்சாளர் மற்றும் நாட்டுக்கு நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் மதரசத்துல் பாரி அரபிக் கல்லூரி அதிபராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உஸ்தாஸ் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுடைய பேச்சு. அந்த உரையை நாங்கள் கேட்பதற்காக வேண்டி தயாராக இருப்போம். நெருங்கி அமர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய அமர்களை கபூல் செய்து கொள்வானாக. அத்தோடு ஹசரத் அவர்களுடைய மகனும் இங்கே தான் ஹிஃபுல் முடித்து கிர்தான் முடித்து ஷரியாவுடைய பகுதியில் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய ஒரு மதரசாவின் பெற்றோராக இருப்பதும் எங்களுக்கு மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே அமர்ந்து கொள்ளுங்கள், நெருங்கி அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா பரக்கத் செய்வானாக. அந்த உரையை சிறப்புரை வழங்குவதற்காக வேண்டி உஸ்தாத் அவர்களை கண்ணியமாக இவ்விடம் அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم. وقال الله سبحانه وتعالى: وعاشروهن بالمعروف. وقال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: ما نحل والد ولدا نحلة أفضل من أدب حسن أو كما قال عليه الصلاة والسلام. பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரியின் கௌரவ அதிபர் அவர்களே, உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஒன்று கூடலை கபூல் செய்து முழுமையான பலனை துனியாவிலும் ஆகிராவிலும் அனுபவிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாராக. நாங்கள் கேட்கிறது எல்லாம் தரக்கூடிய ஒத்தனிக்கிறான். கேட்கிறது எல்லாம் தரக்கூடியவங்க வேறு யாரும் உலகத்தில் இல்லை. யாருமே கேட்குறதெல்லாம் தரமாட்டாங்க. கேட்குறது எல்லாம் தானவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. வ ஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூ. நீங்கள் கேட்டதுலேருந்து எல்லாத்தையும் ரப்பு உங்களுக்கு தந்திக்கிறான். அந்த ரப்பு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்குது. கேட்குறதெல்லாம் தார ஆற்றல். அவன் தந்த பாக்கியங்களில் ஒரு பெரிய பாக்கியம்தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற புள்ளகள். அவ்வளவு பெருமதியான ஒரு சொத்து. நாங்கள் வாழ்க்கையில் பல பேர்கிட்ட அன்பளிப்புகள் எடுத்துப்போம். எங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சிக்கும், பணமாக எடுத்துப்போம். சிலருக்கு வீடு கிடைச்சிக்கும், காரு கிடைச்சிக்கும், தோட்டங்கள் கிடைச்சிக்கும். இந்த எல்லா சொத்துக்களை விடவும் எங்களோட கையில் இருக்கிற ஒரு புள்ள பெருமதி. அது அல்லாஹுடைய அன்பளிப்பு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் சொல்கிறார், வெளிரங்கத்தில் பார்த்தா விளங்குது உலகத்தை யார் யாரோ ஆட்சி செய்கிறாங்க. அந்த நாட்டில் அவர் ஜனாதிபதி, இந்த நாட்டுக்கு இவர் பிரைம் மினிஸ்டர், அந்த நாட்டில் அந்த மன்னர் ஆட்சி செய்கிறார். ரப்பு சொல்கிறான், சொந்தம் எனக்கு தான். லில்லாஹி முல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியினுடைய ஆட்சி, அதனுடைய சொந்தம் ரப்புக்கு உரியது என்றான், அல்லாஹுக்குரிய. அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா? அதுக்கு அரச மாளிகை தேவையில்லை. அவன் ஆட்சி எப்படி பார்க்குற? அதுக்கு அரச மாளிகை தேவையில்லை. அல்லாஹ் சொல்ல, நீங்கள் பாருங்கள், நான் நினச்சதை தான் படைக்கிறேன், இதுதான் ஏண்டே என்றதுக்கு அதிகாரம்.
ஏண்ட ஆட்சி நடக்குதுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் நினைச்சதை படைக்கிறேன். யஹ்லுகுமா யஷா. உலகத்தில் பாருங்க எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. ஒரு நிக்காஹ் ஒன்று நடந்தால் அது அர்த்தம் என்ன? புதிய குடும்பம் ஒன்று உலகத்துக்கு வந்துட்டு. ஒரு கணவன் மனைவி இணைஞ்சா புதிய குடும்பம். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான புதிய குடும்பங்கள் வருது. அல்லாஹ் சொல்ல இந்த குடும்பங்களை நான் 4ஆக பிரித்து வச்சுக்கிறேன். நான் தான் பிரிச்சுக்கிறேன். அதில் பாருங்க என்ன கவர்மெண்ட் நடக்குது. யஹபுலிமன் யஷா ஒய்னாசா. அவன் நாடினவங்களுக்கு பெண் பிள்ளைகளை ஹதியா பண்ணுறாங்க. கொடுக்குறேன்னு சொல்லலை, பாவிச்சிக்கிற வார்த்தை யஹபு. ஹிபத்தண்டா தெரியும் எல்லாருக்கும், அன்பளிப்பு செய்த. ஏன் அல்லாஹ் அன்பளிப்புன்றான்? இந்த ஒரு பிள்ளையில் இருக்கிற உறுப்புகளில் பொறுமதி என்ன? எத்தனையோ சீனி உள்ளவங்க, சுகர் உள்ளவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கொஞ்ச நாள் போகிற நேரம் அல்லது ஏதோ ஒரு ஏற்பாடுகள் ஆகிற நேரம் சொல்லுவாங்க, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் இரத்தத்தை உறிஞ்சி திருப்ப ஊற்றுறான். 10,000 15,000 முடியல. கொஞ்ச நாள் போகிற நேரம் சொல்லுவாங்க, உங்களோட கிட்னியை மாற்றணும். உரிய ஆளை கண்டுபிடிச்சி தோதுவான ஆளை கண்டுபிடிக்கணும். கிட்னி சமைக்கிற கம்பெனி உலகத்தில் இல்லை. ஃபார்மசியால் வாங்கல அது கிட்னி. இன்னொரு மனிதனில் இருக்கிறத எடுத்து ஒரு 6-7 மணித்தியாரம் ஆப்ரேஷன் பண்ணி தோதுவா மெச்சாகுதாண்டு இந்தியாவுக்கெல்லாம் அனுப்பி ரிப்போர்ட் எடுத்து பார்த்து அவரிடத்தை எடுத்து இவரில் ஒட்டுறதுக்கு 60 லட்சம் செலவு. கிட்னி சமைக்கிறல் இவருக்கும் அவரில் படைச்சிக்கிறத எடுத்து இவரில் ஒட்ட. அது நிபந்தனை என்ன? வாழ்க்கை பூரா மருந்து குடிக்கணும், 100க்கு 100 வேலை செய்யாது. இதை ரப்பு தாயிட வயிற்றுக்குள்ளே வச்சு தானே கோந்தான். அங்கே டாக்டர் வந்தாரா? அங்கே மஷின் இருந்துச்சா? அதை மலக்கு கொண்டு வரும்போது உம்மக்கு விலகிச்சா? இருக்கிற நேரம் விலகிச்சா? கிட்னி மட்டுமா உள்ள இருக்கு? கண்ணட பொறுமதி என்ன? தோலட பொறுமதி என்ன? முள்ளட பொறுமதி என்ன? ஈரட பொறுமதி என்ன? ஹார்ட்டட பொறுமதி என்ன? உடம்பில் சுற்றி வச்சிருக்கிற வயரிங் பண்ணுற மாதிரி உள்ள அந்த நரம்புகளோட பொறுமதி என்ன? நகத்தோட பொறுமதி என்ன? குதிகாலோட பொறுமதி என்ன? கொண்டையோட பொறுமதி என்ன? காதோட பொறுமதி என்ன? அளந்து பார்த்தா கால்குலேட்டரில் படாது. அல்லாஹ் சொல்ல இதுதான் கிஃப்ட். என்ன யஹபுலிமன் யஷா வினாசா. சில குடும்பங்களுக்கு பொம்பளை புள்ள மட்டும். வாப்பமாறு விரும்புவாங்க, 5வது பிள்ளையாவது ஆம்பளை புள்ள கிடைக்காதா என்ன பிஸ்னஸை கொடுத்துட்டு போகிறதுக்கு. அப்படி விரும்புகிறேன். நீங்கள் இதை போய்த்து ஜனாதிபதிகிட்ட சொல்லி அவர் லெட்டர் ஒன்று எழுதி தாராரு, இவங்களுக்கு பொம்பளை புள்ளை இவ்வளோ கொடுக்கும், ஆம்பளை புள்ள கொடுக்கணும்னு. பார்லிமெண்ட்டில் கொண்டு போய்த்து போட்டு 225 பேரும் கொடுக்கத்தான் வேணுமென்று கையை தூக்கினாங்க. நாட்டில் உள்ள 2.5 கோடி பேரும் கொடி எடுத்துக்கொண்டு இறங்கினாங்க, இவருக்கு ஆம்பளை புள்ளின்னு கொடுக்கத்தான் வேணுமென்று. அல்லாஹ் சொல்ல நான் கொடுப்பேனா? சில குடும்பங்களை வச்சுக்கிற எல்லாம் ஆம்பளை பிள்ளை ஆசைப்படுவாங்க, கடைசி பிள்ளையாவது பொம்பளையாக கிடைக்காதாங்க. ஏலாமல் போகிற காலத்தில் ஒரு தீயத்தறி ஊற்றி தருவான். அல்லாஹ் சொல்ல நீங்கள் கேட்டது தரையில நான் பாஸ் பண்ணணும். யஹ்லுகுமா யஷா. அவன் நினைச்சது தான் படைப்பான். சிலது கலந்து கொடுத்தீங்க டபுள் யுஸவ்விஜுஹும் ஸுக்ரான வ இனாஸா. 4வது ஒரு கூட்டத்தை வச்சுக்குது. உங்களுக்கு தேவையில்லை, பேசாமல் இருங்க, நலவை பிறகு பார்ப்பீங்க. புள்ள இல்லை உங்களுக்கு. அல்லாட கவர்மெண்ட்டை பார்க்கணும் வீட்டுக்குள்ள. அப்போ இந்த சொத்தை அல்லாஹ் சொல்றா, இவ்வளவு பெருமதியான கையில் உங்களுக்கு நான் தந்திக்கிறேன் ராஜா, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. நீங்கள் காசை நெருப்பில் போடுவீங்களா? கடையில் காலையில் இந்த மாலை வரைக்கும் வியாபாரம் பண்ணி கிடைக்கிற காசை நெருப்பில் போடுவீங்களா? தங்கத்தை போடுவீங்களா? மாணிக்கையாவரி மாணிக்கத்தை போடுவாரா? கெட்டின வீட்டுக்கு நீங்களே நெருப்பு வைப்பீங்களா? அப்போ உங்களோட இந்த பொறுமதியான புல்லை நரகத்தில் போட சொல்லி பார்த்து பண்ணிப்பீங்களா? அல்லாஹ் சொல்கிறா, உங்களே தந்திக்கிற ஜொப் என்ன தெரியுமா? இந்த புல்லைகளை நரகத்தில் இது பாதுகாக்க. நரகத்தில் இது பாதுகாக்கிறது தான் வாப்படை உம்முடைய பொறுப்பு. கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. முதல்ல பொறுப்பு உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அதுக்கு பிறகு உங்களோட குடும்பம், மனைவியும் உங்களோட பிள்ளைகளும் அவங்கள நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்.
இந்த பொறுப்பை எப்படியாவது செய்யணும் என்று தான் மதரசாக்களையும் திறந்து அதில் உஸ்தாதுமாரும் அவங்களோட பிள்ளைகளோடு நிற்கிறத விட கூடுதலாக இங்கே நின்று நான் நினைக்க மாட்டேன் வேறொரு இடத்துலையும் மதரசாக்களில் உஸ்தாதுமார் பிள்ளைகளோடு நிற்கிற மாதிரி வேறாக்களோடு நிற்கிறல்ல தரும். இப்போ கொஞ்சம் குறவு. முந்தின காலத்தில் 3 மாதத்துக்கு ஒருக்கத்தான் உஸ்தாதுமார் வீட்டுக்கு போகிறார். மசாலே தான் ஒரு பழைய உஸ்தாதை பற்றி சொன்னாங்க. அவங்களோட தாத்தா கடிதம் எழுதினான், அவசரமாக தம்பி வாண்டு டெலிகிராம் அடிச்சினான். அந்த காலத்தில் தம்பி தானே வர அதில் பதறிக்கொண்டு ஊருக்கு வந்து இறங்கினான். தாத்தா எழுதணும், உன்னை பார்க்க ஆசை, பார்த்துட்டீங்களா? சரி, அடுத்த பஸ்ல ஏறி வந்துட்டாலும் மசார். இப்படி பாதுகாத்த ஒரு காலம் கொஞ்சம் குறைஞ்சிக்குது. ஆனாலும் அந்த முயற்சி முடியல, அதை நிறுத்த. இவ்வளவு பேரும் மேன் வந்திக்கிறோம். இந்த பொறுமதியான சொத்தை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம். ஒரு இடம் ஒன்று வரும், ஒரு நிலைமை ஒன்று முன்னுக்கு வரப்போகுது. எங்களோடு இருந்தவங்க எல்லாம் எங்களை விட்டுட்டு ஓட போகிறாங்க. இங்கே ஒரு மணித்தியாரத்துக்கு ஒருக்க ஃபோன் பண்ணுறாவே மனைவி, எங்கே நிற்கிறீங்க, பால் சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க என்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறாவே. இவவே கண்டம் காணா மாதிரி ஓட போகிறான். எங்கே? மஹ்ஷர் மைதானத்தில். நான் சொல்லல, குர்ஆன் சொல்ல. இந்த பொம்பளை நாங்கள் கஷ்டத்தில் புல போகிறோம்னு கண்டு கொண்டு எங்களை காணாத மாதிரி ஓட போகிறா. மகண்ட தலையை தடவுற உம்மா காணா மாதிரி ஓட போகிறா. ராவு முழிச்சிருந்து வியாபாரம் பண்ணி நைட் டியூட்டி செஞ்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு வந்த வாப்பா பிள்ளைகளை கண்டு ஓட போகிறா. எல்லோரும் ஓடுறது தான் மக்களை இல்லை. இங்கே ஒரே ஒரு குடும்பத்தில் இருக்கிற புள்ள மட்டும் வாப்பாவை தேடி வருவான். அதுதான் குர்ஆனை சுமந்த ஹாஃபில். வாப்பா இருக்குதான்னு பார்ப்பாங்களா? வாப்பாங்க ஓடுறாங்களா? உண்மை விடுறாங்களா? பிரச்சனை இருந்தால் அல்லாத ஷஃபாத்து செய்கிறதுக்கு அவங்களுக்கு பலமுண்டு கொடுத்திருக்குது. 10 பேர் ஷஃபாத்து செய்ய. அப்போ இந்த முயற்சி அதுக்கு கிடைக்கிற வெற்றி போதவா? இது மட்டும் போதவா? நாங்கள் எவ்வளவோ நியாமத்துகள், அல்லாத நியாமத்துகள் அனுபவிச்சுக்கிறோம். இந்த நியாமத்துகளுக்கு இன்னமும் நன்றி செலுத்தலை. நான் செலுத்தலை தானே. அல்லாஹ் அதனால சொல்றான், நன்றி உள்ளவங்க குறவு என்றான். ஷக்கூர்கள் உலகத்தில் குறவு. வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், ஷக்கூர்கள் குறவு என்றான். அனுபவிக்கிறாங்க, ரப்புக்கு நன்றி செலுத்துறாங்க. ஒரு புள்ள ஹிஃபுல் வகுப்புக்கு வந்து அவர் முதலாவது பாடமாக்குற பெரும்பாலும் 50 ஜுஸுவை பாடமாக்குறார். இப்போ கொஞ்சம் தரத்தீபுகள் வித்தியாசமே இல்லை. முந்தின காலம்னா 2வது கொடுப்பாங்க ஹாமீம். ஹாமீமில் சூரத்துல் அஹ்காஃபில் 2வது பக்கத்தில் கடைசிக்கு வருது ஆயத்து. அந்த ஆயத்தை புள்ள பாடமாக்கி மீட்டுவார் இல்லையா? வாழ்க்கை பூரா ஓதுவார். ரப்பி யவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை. யா அல்லாஹ், எனக்கு தந்த நியாமத்துகள் எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துறதுக்கு பாக்கியம்தான். எனக்கு மட்டுமில்லை, என் உம்மக்கும் வாப்பக்கும் எத்தனை நியமம் செஞ்சியோ அவங்க சில நேரம் நன்றி செலுத்தாமல் இருந்திருப்பாங்க. அதுக்கு எனக்கு நன்றி செலுத்துறதுக்கு சந்தர்ப்பம் தான். ஹாஃபில் ஓதுவார் தானே, மகனை ஹாஃபில் ஆக்கினா அவர் ஓதுவார் தானே. மற்றவங்களை கேரண்டி பண்ணேலா. ஹாஃபிலுக்கு லேசி, அவர் தஹஜ்ஜுத்லேயும் ஓதுவார், தொழுகைக்கு வெளியிலையும் ஓதுவார். இந்த ஆயத்தை ஓதுற நேரம் வாப்பவும் உம்மவும் அல்லாஹ்விட்டிருந்து அடைஞ்ச நியமத்துகளுக்கு அவங்களோட சார்பாக அந்த புள்ள நன்றி செலுத்துகிறார். நான் நினைக்கிற சயீத் இப்னு ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃப்சீர், அவங்களோட பெற்றோர்கள் நன்றி செலுத்துறவங்களாக ஆகிறான்னு இந்த துவாவை ஓதுறவங்க. அல்லாஹ் பெரிய ஒரு பாக்கியத்தை நினைக்கிறான். இதை வெற்றிகரமாக முடிக்கொள்ளுங்க. ஓத விடுறதால மட்டும் சரி வராது. இங்கே பொடியை தான் கொடுக்கலும், புள்ளண்ட பொடியை ரிமோட்டுக்கு எங்கட கையில். உஸ்தாதுமாறு கொண்டு செய்யலும், வழிகாட்டலும், சமைக்கலாம். அதனால தான் பாருங்கள், சில பேர் அல்லாஹ் அந்தஸ்துகளை கொடுப்பான், ஓதி முடிஞ்ச பிறகு மனிதாய் வளைஞ்ச வாக்கில் இருக்கிறார். வாழ்க்கை நேர் இல்லை. ஏன்னா இங்கே ரிமோட்டில் வேலை நடக்குது இல்லை, ரிமோட்டில் பேட்டரி போயிடுச்சு. எங்களோட கையில் விஷயம் இல்லை. முதலாவது இந்த பிள்ளைகள்
மதரசாவில் விட்ட பெற்றோர்கள் முதலாவது ஃபிக்ர் பண்ணணும். ஒரு 3 மாதத்துக்கு புள்ள எங்கள் வீட்டில் வந்து நிற்கிது. 9 மாதம் மதரசாவில். சரி, இப்போ 3 மாதம் இல்லைன்னு வைங்க, இப்போ ஒரு 1.5 மாதம் வர்றாங்க. ஒரு 1.5 மாதம் எங்களோட புள்ள வீட்டில் இருக்குது. மற்ற 10.5 மாதமும் மதரசா இருக்குது. இந்த 1.5 மாதத்திலையும் என்ற புள்ள அந்த 10.5 மாதமும் அடைஞ்ச வெளிச்சத்தோட நாள்களை கழிக்கிற மாதிரி என்ற ஊடு இருக்குதா? 10.5 மாதம் மதரசாவில் இருந்துட்டு வாராரு புள்ள. அந்த 1.5 மாதமும் பாதுகாப்பாக அவருடைய தஹஜ்ஜுத், அவருடைய தொழுகை, அவருடைய துஆ, அவருடைய திலாவத், அவருடைய முறையான உடுப்பு, அவருடைய ஹலாலான சாப்பாடு, அவருடைய பார்வை, அவருடைய கேள்வி, அவருடைய நட, அவருடைய சிந்தனை, இதில் ஒருமையாக வச்சுக்கொள்ற மாதிரி என்ற ஊடு இருக்குதா? அந்த 1.5 மாதமும் 10.5 மாதத்துல வெளிச்சத்தை சிதறடிக்கிற மாதிரி இருக்கிறார். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, அப்போ ஒவ்வொருத்தரும் எங்களோட வீட்டுடைய சூழலை பார்க்க. சிலர் நினைப்பாங்க எங்களோட வீடு நல்லா தானே இருக்கு, ஏன்னா அவர் வீட்டில் நல்ல சாமான் வாங்கி போட்டி, நல்ல சோஃபா, நல்ல செட்டி, கவர்ச்சியான பொருள் எல்லாம் வீட்டில் வச்சு இவர் நினைக்கிறார் வீட்டை நல்லா வச்சுக்கல. ஒரு வீடு நல்ல முறையில் இருக்குது என்கிறத ஓரளவுக்கு திருப்தியாக பார்க்கலும் எப்போ தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற பாலிகான எல்லாரும் தஹஜ்ஜுதில் அழுகிற சத்தம் கேட்குதுண்டா அந்த வீட்டை ஓரளவுக்கு திருப்தி காணு. அப்படி எந்த வீட்லீங்க? எங்களோட வீட்டில் இருக்கிற பாலிகான எல்லாரும், பாலிகன்னா பருவ வயது அடைஞ்ச எல்லாரும், அல்லது வெளி அடையாளம் சொல்கிறேன்னா 15 வயசு பூர்த்தியான எல்லாரும் தஹஜ்ஜுதில் அழுகிற சத்தம் கேட்கும். இது ஒரு சிறந்த அடையாளம். எங்களோட வீடு பிள்ளைய பாதுகாக்கிற நிலைமையில் இருக்குது. ஐஸ்கிரீம் எடுத்துக்கொண்டு போகிறாரு, அன்றைக்கு ஸ்கூல் விட்டு வார பிள்ளைய கொடுக்குறதுக்கு பெண்ணை பார்க்குற முதலாவது ஃப்ரீசர் வேலை செய்தார். இந்த மாதிரி 1.5 மாதத்துக்கு என் புள்ள வாராரு வீட்டுக்கு, அவரை பாதுகாக்கிற மாதிரி என் வீட்டு இருக்குதுண்டா என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தஹஜ்ஜுதில் அழுகிறவங்களாக இருக்கிறாங்க. பதில் இல்லை என்று வருகிறண்டா என் வீடு இன்னமும் ஒரு சாதாரண மட்டத்துக்கு கூட சீராக இல்லை. என் வீடு இன்னும் சீராக. நான் ரஹ்மானுடைய அடியாறுகள் என்ற பட்டியலில் இல்லை போலிக்குது. இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியாறுகள் 15, கிட்டத்தட்ட 13-15 அடையாளங்கள் சூரத்துல் ஃபுர்கான் கடைசியில் அல்லாஹ் சொல்றார். அதில் ரஹ்மானுடைய அடியாறுகளோட இரவு எப்படி இருக்கும் என்று சொல்றார். அவங்களோட இரவு ருக்கு சுஜூதில் கழியுமா. வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா. நரகத்தை பயந்து அழுவாங்களாம். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், நரகத்தர் அதாபிலிருந்து எங்களை பாதுகாத்து வேற பக்கம் திருப்பீடு, அது பொல்லாத அதாபு. இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரன் வ முகாமா. தரிக்கிற இடங்களில் மிக மோசமான இடம் அது. உங்களோட புள்ளைகள் இவ்வளவு பெருமதியான சொத்தான இந்த புள்ளைகளை பாதுகாக்கிறேன்டா உங்களோட வீடுகள் இந்த நிலைமைக்கு மாறவே வேணும். நாளைக்கு நீங்க நோயாளியாக கட்டிலில் உட்கார்ந்து இருக்கிற நேரம் உங்களோட பிள்ளைகளை பார்த்து கண் குளிர சந்தோஷமான ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு நீங்க மௌத்தாகணுமெண்டா உங்களோட வீடு இப்படி மாறும். சில பேருக்கு வரும், மாறத்தான் ஓணும். என்ன பொண்டாட்டி சரியான குழப்பமே. அப்படி நினைக்கிறது முதலாவது பிரச்சனை. அவ பிரச்சனையில் 2ஆம் பிரச்சனை. நான் அப்படி நினைக்கிறது அது நான் பிரச்சனை. பொண்டாட்டி குழப்பம்ன்ற ஒரு மாப்பிள்ளை நினைக்கிறாருண்டா மாப்பிள்ளை பிரச்சனை, அவரும் மருந்து கொடுக்கும். நிறைய பேர் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. வீடு சீராகுதில்லை, எதிர்பார்த்த மாதிரி 100க்கு 100 வருதில்லைன்னா கணவன் மனைவி கிடையில அல்லாவுக்கான முஹப்பத் இல்லை. 2 பேரும் அல்லாஹ் மன்னிக்கோணும் பேராசையோட மிருகம் 2 வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்க. என்ன வாழ்கிறாங்க? இவர் வாழ்கிறாரு அவளோட உடம்புக்காக, அவள் வாழ்கிறாள் இவரு கொண்டு வர காசிக்காக. அதுக்காக பிரியாம இருக்கிறாங்க.
முஸ்லீம் அதுக்கெல்லே வாழணும். இந்த உலகத்தில் பொதுவான பார்வை இருக்குது, கல்யாணம் என்ன இன்பம், நிக்காண்டா இன்பம். நிக்காக பற்றி விளப்பம் இல்லாமல் நினைச்சிக்க. அப்படி இன்பம்ண்டா அல்லாஹ் நபிமார்களை கல்யாணம் பண்ணி கொடுவானா? பெரும்பான்மையான நபிமார்கள் நிக்காக பண்ணினாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலகத் அர்ஸல்னா ருசுலம் மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ஸுர்ரியா. உங்களுக்கு முன்னால பல ரசூல்மார்கள் அனுப்பினோம், அவங்களுக்கு பொம்பளைகளும் இருந்தாங்க, புள்ளைகளும் இருந்தாங்க. பெரிய ஒரு லாபம் ஈக்குதுண்டா தான் நபிமார் உண்டுக்கு இறங்குவாங்க. ஆகிராட லாபம் ஈக்குதுண்டா விஷயத்துக்கெல்லாம் நபிமார் இறங்க மாட்டாங்க. அற்ப சுகத்துக்கு அவங்க இறங்குறல்ல. நிக்காஹில இன்பம் இருக்குது 20%, 80% இருக்குது அமானிதத்தை சுமக்கிறது. அமானிதம் அது. ஒரு பொம்பளைய கைப்பிடிச்சு தந்த உங்களுக்கு கூத்து போடுறதுக்கல்ல, கைப்பிடிச்சு கொடுத்தீங்க ஒரு பொம்பளைய ரப்புடைய அமானிதமாக. ஒன்று அமானிதம் என்று சொன்னா அதோட அடுத்த புறம் என்ன தெரியுமா? இதுக்கு மஹ்ஷர்ல கோர்ட்ல விசாரணை. அமானிதம் எல்லாத்துக்கும் விசாரணை. இதை ரசூலுல்லாஹ் எப்ப தெரியுமா சொன்னா? மனைவியை தொடுகிறது ஹராமாக இருக்கிற ஒரு நிலைமையில அரஃபா மைதானத்தில் இஹ்ராம் எடுத்துக்கொண்டு, இஹ்ராம் எடுத்தா மனைவியை தொடையலுமா? ஏலா. ஹுத்பா ஓதின ரசூலுல்லாஹ் இஹ்ராமோட, ஹுத்பாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆட்களும் இஹ்ராமோட. அதில் சொல்றாங்க, சமூகத்தில் ஏற்படுற முக்கியமான ஓட்டைகளை பற்றி 12 நிமிஷம் ஹுத்பா செஞ்சாங்க. அதில் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களோட விஷயத்தில் விளையாடணும்னு நினைக்க வேணும், அல்லாஹ் பயந்துக்கோங்க. ஓனிங் பண்ணினா ஆம்பளைக்கு ஏன் தெரியுமா? மாமட கையை பிடிச்சி நீங்கள் எடுத்ததுக்குன்னா அல்லாவோட எக்ரிமெண்ட் அடிச்சு, மாமட கையை பிடிச்சது ரப்பட கையை பிடிச்சதுன்னு நினச்சிக்குவோம். ஃபஇன்னக்கும் அகல்துமுஹுன்ன பி அமானில்லா, அல்லாஹ்வுடைய அமானிதமாக அவங்க எடுத்துக்கிறீங்க. அவளை தொடுகிறது உங்களுக்கு ஹராமாக இருந்துச்சு, குர்ஆன் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்துச்சு. வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லா. அதனால் வந்திருக்கிற தகப்பன்மார் அல்லது குடும்பத்தில் பிரதான பொறுப்புதாரியான கணவன்மார்கள் விளங்குங்க, எங்கட வீட்டை சரி பண்ணுறது ஏண்ட பொறுப்பு. ஏண்ட மனைவி அதுக்கு உடன்படுறா இல்லையண்டா என்னில பிரச்சனைக்கு, பெரும்பாலும் என்னில பிரச்சனை. என்னில பிரச்சனை என்ன தெரியுமா? நான் எல்லாம் விளங்கிக்குது, ஏண்ட மனைவியை விளங்கலை. நான் என்னமோ எல்லாம் படிச்சுக்குது, ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறேன், நான் எக்ஸாம்லாம் பாஸ், எத்தனையோ சர்டிஃபிகேட் கிடச்சிக்கு, மஹ்லூக்கை விளங்கிக்குது, சும்மா உள்ள வசெல்லாம் விளங்கிக்குது, பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி இன்னும் விளங்கில்லை. தஃபாஹும் இல்லை, புரிந்துணர்வு. மனைவி என்றால் யாரு? அவளும் எங்களை போல ஒரு ஜீவன். ஆனால் அவங்க ரோஷம் வாரது கூட. சில ஆம்பளைகள் ரோஷத்தை கோபம் பண்ணி நினைச்சிக்க. கோபம் வாரது கட்டுப்பாடுக்கு சரியத்தில், ரோஷத்துக்கு சரியத்தில் முழுக்க மன்னிப்பு தந்திக்கு. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியில் எழுதுகிறாங்க, பெண்கள் ரோஷம் பேசுகிற பேச்சுக்கள் அந்த நேரத்தில் நடக்கிற ஒவ்வொரு நடத்தைகளுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பாங்க. ஏண்டா அது ஆம்பளைகளோட பாதுகாப்புக்கு தான் அவங்களுக்கு வராது. ரோஷத்தை சில ஆண்கள் கோபம் பண்ணி நினைக்கிறாங்க, அதனால முடிவெடுக்கிறாங்க, இவள் சரி வராது, முடிச்சு கொடுத்ததுக்காக வாழ்றேன், பிள்ளைகளுக்காக வாழ்றேன். ரோஷத்தை விளங்குறதுக்காட்டி ஆள் நாங்கள் மனுஷன். தனக்கு மட்டும் சொந்தமான ஒன்றில் இன்னொருத்தர் பங்கு போட வந்தால் மனசில் என்ன வரும்? அதுதான் ரோஷம். நான் கஷ்டப்பட்டு கடை வாங்கி கடை போட்டு கஷ்டப்பட்டுக்கும் நிற்கிறேன், ரோட்டில் போனத்தம் வந்து கடைக்குள்ள ஏறி இதில் அறவா சேர்ந்தேன்டா என்ன வரும்? அதுக்கு பேர் கோபம் இல்லை, அதுக்கு பேர் ரோஷம். இவரே போய்த்து அவளை ரோஷப்படுத்திட்டு அவளை வைன் பண்ணி விட்டுட்டு பிறகு அடிமுழுகிற நேரம் பிரச்சனையாக்குறான். சில பேர் போய் இது பேசுகிறேன், இன்றைக்கி தாத்தாங்க வீட்டு போனேன், நல்ல டீ ஒன்று போட்டா,
அப்போ அவன் மனசால நினைப்பா, உனக்கு இவ்வளோ நாள் நாங்கள் மூத்திரம் தான் தண்டிக்கு போனோம். சொல்ல மாட்டா, அடியில் வச்சுக்குவாத. இங்கே தான் ரோஷம் வார இடம். நீங்கள் போய் இது குடித்தா சும்மா இரியே, அதை போய் அவள்கிட்ட சொல்லுவாங்க. இன்றைக்கி வீட்டுக்கு போனேன், இடியாப்பமும் சம்பலும் பாலானும் ஒன்று வச்சுருந்தாங்க. சுபஹானல்லாஹ், சொர்க்கத்தில் திண்ட மாதிரி இருந்துச்சான். அப்போ உங்களுக்கு நாங்கள் புண்ணாக்கு தான் வைக்கிற போல அடியில் வச்சுக்குவாங்க. இதுதான் பிறகு வெடிக்கிற கிளைமோர் வெடிக்கிற மாதிரி டும் டும் டும்னு வெடிக்கிற பிறகு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ஆகப்பெரிய பிரச்சனை. தீன் வீட்டுக்குள்ளே வரணும் என்ற ஆசை இருக்குது, அதை உண்டாக்க தெரியாமல் நிறைய வீடுகள் பாவம். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் வாப்பா வாழும்போதே அனாதைகளை போல இருக்குது. வாப்பா மூத்தானா தன் அனாதையாகிற. சில வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் வாழ்கிற நேரமே அனாதையாகி, அனாதையை போல் அந்த பிள்ளைகள் வாழுது. கணவன் மனைவிக்கு இடையில் உகப்பு, அவங்களுக்கு இடையில முஹப்பத் இல்லை, தஃபாகும் இல்லை. அந்த மனைவியை விலங்கெடுக்க தெரியா, என்னதை பேசினா அவளுக்கு பிடிக்கும், எதை பேசினா பிடிக்காது, எப்படி நடந்து கொண்டா பிடிக்கும், எதை நடந்து கொண்டா பிடிக்காது தெரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணினான். நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு பொம்பளை ஏதாவது ஏசினோன்னு, நான் ஸ்கூலில் பிரின்சிபல், என்ன கண்டாலே 2000 பிள்ளைகள் ஒழும்பி நிற்கிறேன், இவள் கணக்கே எடுக்கிறாள் இல்லை, நான் ஜும்மா பள்ளியில் பிரசிடென்ட், ஊரே என்ன தெரிவு செஞ்சுக்குது, இவள் என்ன நாய் மாதிரியை கணக்கெடுக்கிறாள், பணியை இருங்கன்றாளே, டீயை ஊற்றி கொடுத்தாராள் இல்லை, நான் காரி, நான் முஃப்தி, நான் முஹத்திஸ், மதரசால பாடம் நடத்துகிறவன், திரும்பி கூட பார்க்குறாள் இல்லை. எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லித்தரப்பட்டீங்க, வீட்டுக்குள்ளே போகிற நேரம் செருப்பை கழட்டிட்டு தான் உள்ளுக்கு போகிறேன். இந்த மாதிரி பட்டங்கள் பதவிகளையும் கலட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போங்க. உள்ளுக்கு போன பிறகு நீங்கள் கணவர், அவன் மனைவி, வெளியில் தான் நீங்கள் பிரின்சிபல், காரி சாப், ஆலிம், வீட்டுக்கு வெளியில். இப்போதான் ஹயாத்துன் சாயிதா, சுபீட்சமான குடும்ப வாழ்க்கை வரும். பதவியை தலையிலிருந்து கலட்டணும், குடும்பம் வாழ்றா. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் ஆயிஷாவு பக்கத்தில் தூங்கினான். அவங்கள நல்லா விளங்கணும், வாழ கிடைச்சது 9 வருஷம். அதுலேயும் 9 வருஷம் அவங்களோட இல்லை, கிழமையில் ஒரு நாள் தான் நிற்க கிடைக்கும். திங்கக்கிழமை ராவைக்கு மட்டும்தான் ஆயிஷா நைட்டு வீட்டில், மற்ற வீடுகளுக்கு அடுத்த நாள் போவாங்க. கிழமையில் கிடைக்கிறது ஒரு நாள். அவக்கு அது பொறுமதியாக தான் இருக்கும், கணவன் இருக்கணுங்கிறது. ஒழும்பி பார்த்தா ஆள் இல்லை. நினச்சாங்க இன்னொரு தீடு வீட்டுக்கு போகணும், தெரியும் பொம்பளைன்னா அப்படி வரத்தான் வரும். அப்படி வந்தால் தான் ஆம்பளை பாதுகாக்கப்படுற. ஆம்பளை நினைக்கணும், அல்லாஹ் என்னை பாதுகாக்க இவளுக்கு இப்படி சிந்தனை உண்டாக்குறான், உண்டாக்காட்டி அவளும் தூங்கிடுவாளே, நான் நினச்சிடமில்ல போயிட்டு வருவேன். என்னை அல்லாஹ் அவளை பிரின்சிபலாக்கி என்னை பார்க்க வச்சுக்கிறான். நான் இதால் எவ்வளவோ பாதுகாக்கப்படுறேன். எத்தனையோ ஃபோன் தொடர்புகள், எத்தனையோ தவறான தொடர்புகள், எத்தனையோ பெண்களோட பேச்சு, இது நிற்குது பெண்ணுடைய விழிப்பால். இவ அங்கே இங்கெல்லாம் தேடினா இல்லை, மிச்சம் தூரம் தேட தேவையில்லை, பக்கத்தில் எல்லாம் விடும். கபிரிஸ்தானத்தில் கொஞ்சம் சத்தம் உண்டு கேட்குது. எட்டி பார்த்தா ரசூலுல்லாஹ் ஜன்னத்துல் பக்கீல துவாவில் நிற்கிறாங்க, கபராளிகளுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. ஓஹோ, விஷயத்தை பிழையாக விளங்கிட்டேன். எடுத்தா ஓட்டத்தை திரும்பி, அதுக்கிடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரான். ஓடி போய் தொண்டும் தெரியாத மாதிரி அவட விரிப்பால் லிஹாஃபில் பெட்ஷீட்டில் போத்தி படுத்துட்டான். எவ்வளவுதான் போத்தி படுத்தாலும் இலை போட்டு வரும் தானே. ஆயிஷா என்ன இது, ஹர்ஷா நெஞ்சி மேலே போய்த்து வருது, இங்கே ஓட்ட போட்டி போன மாதிரி தூங்கினவங்களுக்கு இப்படி வரையில சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யார சொல்லலாம் முழிச்சு பார்த்த நீங்கள் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு நான் போயிட்டு அங்கெல்லாம் தேடினவங்கள. தலையில் பதவியை வச்சுருந்தா எவ்வளோ கோபம் வரணும். ஏய், அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்தை என்னை நம்பிக்கிறான், அதனால் நான் குர்ஆனில் ஒரு எழுத்தை கூட இன்னொருத்தருக்கு கொடுத்து உலகத்தை பாஸ் பண்ணலை. முழு குர்ஆனையும் எனக்கு இறக்கி என் மூலமாகத்தான் உலகத்தை பாஸ் ஆகணும். அவ்வளவு நம்பி நான் அமீன். நான் நீ என்ன நம்பலை.
நான் போன இடத்துக்கு ஒரு மனிதனும் போகல, அரசுக்கு பைத்திக்கினான் மேராஜில் கோம்பரணுமா இல்லை, தலை கெடுக்கவே இல்லை. சொன்னாங்க ஆயிஷா, அன்தி ஃபி வாதின் வானஃபி வாதி, நீ எங்கேயோ யோசிச்சிக்கு, நான் வேற எங்கேயோ இருந்தேன், நான் துவால இருந்தேன். சிம்பிளாக முடிக்கலும் பிரச்சனையே கணவனுக்கு. வீட்டை சமாதானமாக்கி கைக்குள்ளே வைக்கிறது மாப்பிள்ளையிட கையில் இருக்குது, அவரை புரிந்துணர்வில். இன்னொரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவியில் வீட்டில் நிற்கிறாங்க. அடுத்த வீட்டில் இருக்கிற மனைவி நல்லா சமைக்கிறவ, பேரெல்லாம் வந்து ஹதீஸில் அவள் நல்லா சமைச்சா. இப்போ கூட பாருங்கள், நல்ல ஒரு சமையல் இன்றைக்கு பாலைக்கு சமைச்சிருந்தா எத்தனையோ பொம்பளை ஃப்ரிட்ஜில் போட்டு வைப்பாங்க, துரை வந்தால் ராவை கொடுப்ப மாட்டேன் வைப்பாங்களா இல்லையா, எத்தனையோ வீட்டில் வச்சுப்பாங்க. அது பெண்களோட தன்மை. அவவும் பார்த்தா எந்த நாளும் இப்படி சமைச்சு படுறதில்லை, நல்ல ஒரு சமையல் செஞ்சுக்கிறேன், நல்ல தட்டில் போட்டு ஹாதி மூட்டை கொடுத்து அனுப்பினேன். அவ கொண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க, இந்த வீட்டு பொம்பளையும் பக்கத்தில் நிற்கிது. இவ கேட்குறா, என்ன இது? அவங்க சாப்பாடு தந்தான். ஏந்த வீட்டில் நிற்கிற நேரம் அவள் சாப்பாடு அனுப்பான். ஒரு அடி தட்டு கீழே விழுந்து உடஞ்சிது, சாப்பாடு சிதறி போயிடுச்சு. நாங்கள்டா எவ்வளோ கோவப்படுவோம், ஏண்ட முன்னுக்கு இவ்வளவு ரோஷமாக உனக்கு, உன்ட வயசு தெரியும், என்னை விட 45 வயசு, நீ இளமை, சின்ன பிள்ளையோட விளையாடுறது போல விளையாடுறியா? ரசூலா எவ்வளவு டெக்னிக்காக நடந்தாங்கன்னு பாருங்கள். சதாசம் முதலாவது சொன்னா, காதிமுக்கு பெய்த்திராத, நீ பெய்த்து அங்கே சொன்னியா நெருப்பு பற்றிடும், காட்டு தீ போல் அங்கே பற்றும், போயிடாத நின்று. முதலாவது இவவை சமாளிக்கணும். அதிடத்து ரசூலுல்லா யாரும் இல்லை, வாங்க 2 பேரும் உட்காந்து சாப்பாட்டை புறக்கும். சாப்பாட்டை புறத்தி பிளேட்டோட துண்டெல்லாம் புறக்கிட்டு கூல் பண்ணுறாங்க. காரத் உம்முக்கும் காரத் உம்முக்கும், உங்களோட உமக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு, உமக்கு கொஞ்சம் ரோஷம் வந்துட்டு, அவட ரோஷம் இறங்கிட்டு, வார்த்தையாலே ஆளை இறக்கியாச்சு. காரத் உம்முக்கும், வார்த்தை இறங்கி. இப்போ சொன்னாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி பிளேட் ஒன்று நான் வாங்கி தந்ததானே, நீங்கள் உடச்சிக்கிறே, அதனால் இதை கொடுத்து உங்களோட விட்டிக்கிறது அங்கே கொடுத்தனுப்பு. சண்டையும் முடிஞ்சு கோபமும் இறங்கிச்சு. புரிந்துணர்வு ஆக முக்கியம். இதனால் கண்ட லாபம், அந்த வீடுகளில் கண்ட லாபம் என்ன தெரியுமா? அந்த வீடு சொர்க்கத்துக்கு மனிதர்களை தயாரிக்கிற வீடாக மாறுது. அதில் ஆயிஷாவுடைய வீடு வாழ்ந்தது 9 வருஷம். அந்த 9 வருடத்திலேயும் வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் மாத்திரமே இருந்தாங்க. அந்த 9 வருஷத்துக்குள்ள வீட்டுக்குள்ள தாலீம் நடக்குது, வீட்டுக்குள்ள அங்கே கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க. அதில் ஆயிஷா ஹாஃபிலாவாக மாறுறா. ஒரு மதரசாவும் இல்லாத காலத்தில் குர்ஆனே ஒன்று சேர்க்கப்பட்டில்லை. குர்ஆன் எங்கே கேட்டால் குர்ஆன் இல்லை. ஆங்காங்கே ஒவ்வொருத்தரோட உள்ளத்தில் பட்டோலைகள் எழுதப்பட்டிருக்கு. முழு குர்ஆனையும் மரணம் செஞ்சு முடித்தாங்க. 2220 ஹதீஸுகளை மரணம் செஞ்சாங்க. அதுவும் இந்த சின்ன சின்ன லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா சொர்க்கம் போவீங்க, தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல், இந்த மாதிரி சின்ன புள்ள பாடமாக்குற ஹதீஸ் அல்ல, ஷரியாவுடைய சட்டங்களோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இமாம் ஹாக்கிம் சொல்றாங்க, எங்களோட ஷரியத்துடைய சட்டங்களில் 4இல் 1 ஹஜ்ரத் ஆயிஷா அறிவித்த ஹதீஸால வந்துச்சான். 2200 ஹதீஸ். முழு குர்ஆனுக்கும் தஃப்சீர் செய்கிறாங்க. 7 கிராத்தும் தெரியும். முஃப்தியா ஃபத்துவா கொடுக்கிற ஆளுமே சஹாபாக்களில் 132 பேர் ஃபத்துவா கொடுக்கிற தகமை இருந்துச்சு என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் இஅலாமுல் முவக்கியின் எழுதுறாங்க. அந்த 132 பேரில் 22 பெண்கள், அந்த 22இல் 5 பேர் ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள், முஃப்திமார்கள். அந்த 132 பேரையும் 7 குழுவாக பிரிச்சிருக்கிறாங்க. கூடுதலாக ஃபத்துவா கொடுத்தவங்க, குறைவாக கொடுத்தவங்க, அதிகூடிய எல்லா துறையிலும், வியாபாரம், திருமணம், குற்றவியல், விவாதத் எல்லாத்திலையும் ஃபத்துவா கொடுத்தவர்கள் 7 பேர். அல் முக்ஸிரூன் 6 பேர் ஆண்கள், 7ஆவதால் ஹஜ்ரத் ஆயிஷா. படித்த யூனிவர்சிட்டி எங்க, ஓதின மதரசா எங்க, கணவரிட வீடு. எங்கட பொம்பளை உண்டையாவது எங்கள்கிட்ட படிக்குதா? இல்லையே. உள்ளத்தால் முஹப்பத் இல்லை, சண்டை, உள்ளத்தால் வெறுப்பு. எப்படி எங்களை ஏற்றுக்கொள்ளாத போது எங்களை டீக்கிற கல்வி எப்படி ஏற்றுக்கொள்வாங்க?
எங்களையும் ஏற்றுக்கொள்ளாத போது எங்கள்கிட்ட இருக்கிற மார்க்கத்தை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? எங்கள்கிட்ட இருக்கிற பக்தி எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? எங்களோட பேணுதலை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அதனால் வந்திருக்கிறவங்க முதலாவது உங்களோட பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்னா வீட்டில் அழகான சிறந்த சூழலை உண்டாக்குங்க. அதுக்கு அடிப்படை மனைவியோடு முகப்பத்தாயிருங்க. சண்டைகளை மறந்துடுங்க. சண்டையிட காரணம் நான் என்று முடிவெடுங்க. பெண்கள் அல்ல, நாங்கள் தான் காரணம். நாங்கள் புரியல. தன்னை விட 45 வயசு குறைவான ஹதரத் ஆயிஷா அப்படி உருவாக்கியல்மண்டா எவ்வளவு லேசு. எங்களை விட 5 வருஷம் 4 வருஷம் இளமையுள்ள ஒரு பெண்ணை வழி கெடுக்கிறது. அதனால் ரப்பிட்டு அதிகமாக துவாவும் கேட்கணும். ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத ஆயுன். மனைவிமார்களையும் பார்க்குறதுக்கு சந்தோஷமான மனைவிமாராக ஆக்கும். மனைவிமார்கள் தீனில் முன்னேறத்தை கண்டு சந்தோஷம் வரும். ஒன்று இருக்குது துனியாவில், துனியாவுடைய ஆசா பாசங்களில், துனியாவுடைய வஸ்துக்களில், உடையில், அழகிய உருவத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படுறது. இதையில் குர்ஆன் சொல்லுது. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் கத்தாதாவுடைய தஃப்சீர் எழுதுகிறாங்க. குர்ரத்த அய்ன் என்றால் இங்கே என்ன? கண்குளிர்ச்சி சந்தோஷம் என்றால் தீனில மனைவியும் பிள்ளைகளும் முன்னுக்கு நிற்கிறத பார்த்து வர சந்தோஷம். பிள்ளைகள் சீராக வீட்டு சூழல் தேவை. வீட்டு சூழல் சீராக கணவன் மனைவியின் முஹப்பத்தை முகப்பத்திலாம் சாதிக்கிறது. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் சில கட்டங்களில் மனைவிமார்களால் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிறவங்களுக்கு பெரிய கூலி வச்சு இமாம் ஷாரானி அவங்களோட கிதாபில் ஒரு பாபே போட்டிக்கிறாங்க. வேறு கிதாபுகள் அப்படி ஒரு தலைப்பு காணல. பாப் அஸ்ஸப்ரு அலா அதர் ஜௌஜாத். மனைவிமார்களால் வார நோவினைகளை பொறுக்கிறவங்களுக்கு கிடைக்கிற கூலிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நடுங்கி போனாங்களாம். சாரா என்னை இப்படி போட்டு அதற்றாவே இது. அல்லாஹ் சொன்னா, நான் இப்ராஹிம் பதரவானம் அவங்கள படைச்சிக்கு ஒரு வளைஞ்ச முள்ளால. அப்படி தான் கணக்கெடுக்கணும். லாத்தஃபா இப்படி ஒரு முஹப்பத் எங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அடுத்தது என்ன தெரியுமா வரும்? அவங்களோட பார்வை மாறும். அவங்க அதுக்கு பின்னால் பேராசைக்கு வாழ மாட்டாங்க. எங்களோட ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் வாழ்கிற அவங்களோட உடம்புக்கு, அவங்க வாழ்கிற எங்களோட காசுக்கு. இந்த பார்வை மங்கி வித்தியாசமான பார்வையில் வர ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னது, ஏண்ட கணவரை நரகத்தில் இன்னும் பாதுகாத்துருவோம். அந்த கண்ணாடியை கலட்டி இந்த கண்ணாடியை போடுவோம். இறக்கத்தானே செய்யணும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாறு போட்டாங்க. வீட்டுக்கு பசியோடு போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனால் அடுப்பில் ஆட்டரைச்சி கரையுது. எப்படி மணக்கும்? பசியோடு போகிற நேரம் மனம் கூட. ஆனால் அதில் ஆயிஷா வைக்கிறாங்க ரொட்டியும் ஜெய்தூன் எண்ணெய். சாப்பிட்டு கொண்டே கேட்டாங்க, அடுப்பில் இருக்கிற கறியை காணலையே. இது புகாரில் இருக்கிறது. லம் அரல் புர்மா, சட்டியில் இருக்கிற கறியை காணலே. ஒரு பொம்பளை என்ன விரும்பும்? துனியாவுக்காக வாழ்கிற பொம்பளைண்டா மாப்பிள்ளையோட எல்லாத்தையும் அடைஞ்சு கொள்றதுக்கு என்னத்தையாவது டேஸ்ட்டாக கொடுத்து ஆளை பிடிச்சிக்கணும். அதில் ஆயிஷா சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், அந்த ஆட்டரசு கறி எங்களோட அடிமை ஹதரத் பரீராவுக்கு யாரோ சதக்கா கொடுத்தது. சதக்காவும் ஜக்காத்தும் நீங்கள் தின்றல, உங்களுக்கு ஹராமே, அதனால் தரலேண்டா. இது இந்த பார்வை. கணவனால் துனியாவை அனுபவிக்கிற மனைவியிட பார்வையா, கணவனை பாதுகாக்கிற மனைவியிட பார்வையா? ஸல்லல்லாஹு சட்டம் விளங்கப்படுத்தினாங்க. அது பரீராவுக்கு சதக்கா, அவ எடுத்து எங்களுக்கு ஹதியாவாக தந்தா எங்களுக்கு ஹலாலாகும். மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி மனைவியில வீட்டுக்கு பேசிக்கிறாங்க சாப்பாட்டுக்கு. அவங்களோட தாத்தோட மகன் தான் ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் வந்திருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்னால் பொரிச்ச இறைச்சி வருகிறது. ஸல்லல்லாஹு பொரிச்ச இறைச்சி எடுத்தாங்க. யாருமே பொரிச்சது இருக்கிறதானே உள்ளுக்கு ஃபர்தாவில் பார்த்து கொண்டு இருந்து மைமூனா சத்தம் போடுறாங்க, யார் ரசூலல்லாஹ், இறைச்ச பிடிச்சிட வாங்க. உடும்பு இறைச்சது. எங்கட பொம்பளை ஹராத்திலேருந்தே பாதுகாக்குதில்லை. அவங்க ஹிலாஃபுல் அவுலாவால மக்ரூஹ்லேருந்து பாதுகாக்குது. ஹாலித் இப்னு வலீத் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், உடும்பு ஹராமா? உடும்பு ஹராம் இல்லை, ஆனால் நான் எப்பவும் முழு துப்புரவோடு இருக்கிறத விரும்புகிறவன். 24 அவரும் வஹ்ய பரிசுத்த குர்ஆன் பூமிக்கு இறங்குறதை எதிர்பார்த்திருக்கிறவன். அதனால் எனக்கு அது பிடிக்கல. நீங்கள் தின்னுனா திட்டு.
அவர் பிளேட்டை எடுத்து திண்டாரு. இந்த பொம்பளையோட பார்வை என்னன்னு பாருங்க. இவங்கெல்லாம் மைமூனா ரலியல்லாஹு நான் நினைக்கிறேன் 4 வருஷம் கூட வாழ்ந்திக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். எப்படி மாறிட்டான் ரசூலுல்லாஹ். யாராவது ஒரு மனைவியை நரகத்துக்கு விட்டுட்டு போனாங்களா? போகல. அவ்வளவு பேரையும் சொர்க்கத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. எல்லாருக்கும் குர்ஆன் பேர் வச்சுட்டு உம்மஹாத்துல் மூமினீன், நீங்க மூமின்களுக்கு தாய்மைத்துவம் கொடுக்க தகுதி உள்ளோம். மூமின்களுக்கு உம்மா, நீங்க 4 பிள்ளை உம்மா அல்ல, மூமின்களுக்கு உம்மா நீங்க. ஆகவே இப்படியான முறையில் முயற்சி செஞ்சு நாங்கள் எங்களை சுவீகரித்து அல்லாஹ்ட்ட அவங்களுக்காக துவா செஞ்சு மன்னிப்பு கேட்டு ஆண்கள் இறங்குவோம். பெண்களை நாங்கள் பிடிக்கணும் வேண்டாம், எங்களுக்கு தேவையான தீனை சாதிக்கணும் வேண்டாம், மன்னிக்கணும், மறந்துடணும், கீழே இறங்கி அவங்களோட நடந்துடணும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதை கொண்டு தீனுடைய பெரிய மாற்றங்களை உண்டாக்குவான். அடுத்தது வீட்டில் ஈமாண்ட தாலீம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் அரை மணித்தியாரம் ஒரு பாயை போட்டு, ஒரு பெட்ஷீட்டை போட்டு, ஒரு விரிப்பை போட்டு உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ரசூல்ல வார்த்தைகளை வாசிங்க. அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் பேச வைங்க. 10 சூறாவையாவது ஓத வைங்க. வீட்டில் பெரிய ஒரு மாற்றம் வரும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான தீனை முழுமையாக நாங்களும் அனுபவித்து எங்களுடைய மனைவி மக்கள் அதுபோல முழு உம்மத்துக்கும் இந்த தீனை கொண்டு முழுமையான பிரயோசனம் கொடுக்கப்பட்டு அனைவர்களும் அந்த ரப்புடைய வெகுமதிகளோட அவனை பார்த்தவர்களாக, அவனோடு கதைத்தவர்களாக சொர்க்கம் போகிற பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. செய்கிற இந்த எளிமையான மதரசா அந்த முயற்சியையும் ரப்பு புரிந்து கொள்வானாக. இதுக்காக செய்கிற ஒவ்வொரு அசைவுகள், செலவுகள், கண்விழித்திருப்பது, எங்களுடைய சிரமங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நாளை மீசானுல் ஹசனாத்திலே போட்டு அவைகளை எங்களுக்கு நன்மை தரும் விடயங்களாக ஆக்கி அருள்வானாக. வ ஆஷிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.